Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங், அதுவும் டுடே வந்து கிறிஸ்மஸ். ஸோ எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு. இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாண்ட் தாமஸ் சர்ச் தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து சென்னையில் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஈவன் டோ வந்து நம்ம மெரினாக்கு வந்து பல வாட்டி வந்திருக்கோம். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு வருது தான் ஃபஸ்ட் டைம். அதுவும் நீங்கள் ஃபேமிலி கூட தான் வந்திருக்கேன். அண்ட் என் குட்டி பையன் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டிருக்கேன். ஜஸ்ட் பாருங்கள் ஒரு வாட்டி. ஸோ ட்ரெஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எல்லாரும். ஹை ஃபை ஐ. ஸோ நம்ம சேனல் நம்ம கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கைஸ். ஸோ கைஸ், நீங்கள் கிறிஸ்மஸ் டேன்றதுனால செம்ம கூட்டமாக இருக்குது ஈவினிங். ஆக்சுவலி கார் பார்க்கிங்கே வந்து ஃபஸ்ட்டு விடுறதுக்கு இடம் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் கார் பார்க்கிங் விட்டோம். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 10th century கட்டப்பட்டது. அதுக்கு 14th and 15th century வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 16th century தான் வந்து இந்த சர்ச்சை வந்து போர்ச்சுகீஸ் வந்து ரெனோவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19th century பிரிட்டிஷ் வந்து ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த நிலைமையில இருக்குது. இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா காத்திக் ஸ்டைலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மாடலாம் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஏன் இந்த சர்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு வந்து மொத்தம் 12 சீடர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீடர்களில் வந்து மொத்தம் 3 பேருக்கு மட்டும் தான் வந்து இந்த மாதிரி சர்ச்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து வேட்டிகன் சிட்டியில் இருக்கு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெயினில் இருக்கு. அந்த தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்தியாவில் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நம்ம கருதப்படுறது. மூணாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னேன்ல, அவர் பேர் தான் வந்து தாமஸ். ஸோ அவர் நினைவாக கட்டப்பட்டது தான் வந்து இந்த சர்ச்சு. அதனால தான் வந்து இங்கே சாண்ட் தோம்னு பேர் வந்தது. சூப்பராக ஒரு ஃபவுண்டன் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது தான் வந்து ஜீசஸ் கிரிப்பு. எவ்வளோ அழகாக இருந்ததுல, ஃபவுண்டைன்லாம் வச்சு பயங்கரமாக இருந்தது. இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே போகலாம். இன்னும் ஆக்சுவலி கௌதம்காக வெயிட் பண்ணுறோம். கௌதம் தான் உள்ளே போயிடலாம். ஏன் குட்டி ஷஷ்வந்த் எங்க கார் எங்கே விட்ட? ரொம்ப தூரமாக போய் விட்டு வந்தேன். ஆக்சுவலி இங்கே இடம் இருந்தது. இங்கே இடம் போலீஸ் விட மாட்டேங்கிறாங்க. இடம் இருந்தாலும் ஓகே ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போய் விட்டு வந்தேன். ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு காரில் வரும்போது இங்கேயே விட்டுட்டோம். இவங்களுக்கு மட்டும் தான் இடம் இல்லை போல். ஸோ அதனால் தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம உள்ள சர்ச்சுக்குள்ளே போகலாம். கடவுளின் ஆட்சியில் சுடரொளியாய் பிறந்துள்ள இறைமகன் இயேசுவே, உமது வல்லமைமிக்க சொல்லால் அனைத்தையும் தாங்கி நடத்துபவரே, மக்களின் பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துபவரே, உமது சுடரொளியால் பாவ இருள் சூழ்ந்துள்ள எங்களது வாழ்வை ஒளிவிட வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம்.
இப்போ நம்ம சர்ச்லேருந்து இப்போ மெரினா வந்துட்டோம். மெரினாவில் ஃபேமஸ் நாகராஜ் குல்ஃபி நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சாப்பிட்டு நிறைய ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கோம். குல்ஃபி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப பிஸியாக வந்து சேல்ஸ் பண்ணிட்டே இருப்பார் அவர். ஒரு நாளைக்கு 600 குல்ஃபி கிட்ட சேல் பண்ணுவாராம். அப்போ டைம் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு வாங்க போயிடலாம். வாங்க போய் வாங்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 வாங்க போகிறேன். ஏன்னா பயங்கர கூட்டமாகுது. ஃபஸ்ட் 2 வாங்கி டேஸ்ட் பண்ணி காமிச்சிடலாம். சார் 2 ஒரு குல்ஃபி என்ன சேனல்? உங்கள் பேர் என்னது? லைட் தேங்க்யூ. உங்கள் பேர்? ஓகே தேங்க்யூ. நீங்கள் சாப்பிட்டீங்களா? குல்ஃபி சாப்பிட்டீங்களா? வெயிட்டிங்கா? ஓகே நல்லா இருக்கும் பாருங்க. பாய் பாய். ஓகே, ஆனால் 600 ஃபஸ்ட் தப்பாக சொல்லிட்டேன் போல். இப்போயே ஒரு 300 வச்சுருப்பார் போல். பெரிய குண்டா நம்ம அந்த பாய்கடை பிரியாணிலாம் வந்து சிக்கன் பீஸ் காலியாக பிரியாணி காலியாக ஃபுல் பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இப்பயும் பார்த்தா ஃபுல்லாக தான் இருக்குது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 மணி. இன்னும் ஒரு 300 கிட்ட இருக்கும் போல். அதையும் சேல் பண்ணி தான் வீட்டுக்கு போவார் அண்ணன். சரி ஃபஸ்ட்டு சாப்பிடலாம். உருகுது. நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தன் கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கானே. ஆனால் குல்ஃபி வந்து குல்ஃபி சாப்பிட்ருக்கேன். நிறைய கடையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டேஸ்ட் இருக்கும். ஏன்னா சாக்லேட்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. இது வந்து பியூர் குல்ஃபி. எசன்ஸ் போடாமல் சாப்பிட்டா நான் பெட்டராக. ஆமாம், எசன்ஸும் போடாமல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ மற்றவங்களாம் பின்னாடி காரில் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து கார் பார்க்கிங் வந்து ஃப்ரண்ட்லேயே விட்டோம். இது உருகிட்டே இருக்குது. கார் பார்க்கிங் லைட் ஹவுஸ் கிட்டே விட்டாச்சு. ஆமாம், கார் பார்க்கிங் நான் வந்து லைட் ஹவுஸ் பக்கத்தில் விட்டோம். இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு லைக் 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். நல்லா க்ரீமியாக இருக்குது. ஆமாப்பா, நல்லா க்ரீமியாக இருக்குது. திக்காகவும் இருக்குது. ஆமாம், எப்பவுமே வந்து யூடியூப்பில் வந்து ஒரு என்ன படுத்தவங்கன்னா நாங்கள் சாப்பிட கேமராமேன் வந்து பாவம் ஃபஸ்ட்டு வெறிக்க பார்த்துட்டே இருப்பாங்க. கடைசியாக தான் சாப்பிடுவாங்க. அதுதான் பாவமாக இருக்குது. இப்போ திடீர்னு வந்து ஐஸ்கிரீம் கடைசி வைங்களேன், இது அப்படியே வீடியோவில் பார்த்துக்க வேண்டியதான் அவங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மீட் பண்ணோம் இன்றைக்கி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு திருப்பி பார்சல் வாங்கிட்டு கௌதம் அவன் ரிவ்யூ சொல்லுவான். அடுத்து நாங்கள் வாங்கிட்டு எங்களுக்கு கிடச்சிருச்சு வெற்றிகரமாக குல்ஃபி. ஸோ என்ன சொல்லணும்னா நிறைய பேருக்கு லொக்கேஷன் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிடலாம். அது வந்து எங்கன்னா கரெக்டாக நம்ம தமிழ்நாடு ஃபுட் ட்ரக் அங்கே இருக்குது. அது பக்கத்தில் இங்கே நிறைய குல்ஃபி கடை இருக்குது. பட் திஸ் இஸ் குவைட் ஃபேமஸ். லொக்கேஷன் பார்த்தா நம்ம தமிழ்நாடு ஃபுட் ட்ரக் அது பக்கத்தில். அப்புறம் இங்கே ஃபேமஸான டைட்டானிக் அந்த ஃப்ரைட் ரைஸ் ஷாப்பும் இருக்குது. ஸோ யார்கிட்ட கேட்டாலும் இது தெரியும். அப்புறம் குல்ஃபி பற்றி சொல்கிறேன்னா லைக் நட்ஸ் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே சாக்லேட் தெரியுது உங்களுக்கு. மெல்ட்டாக அது கொஞ்சம் சாக்லேட் தெரியுதா? யா. ஸோ இட்ஸ் டேஸ்ட் குட், பெட்டர் தென் லைக் இது வந்து கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. திக்காக இருக்குது. பச்சிக் இதான் என்னோட ஷார்ட் ரிவ்யூ. இன்னுமா சாப்பிட்ற கொஞ்சம் திக்காக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடுவேன். இது ரொம்ப திக்காக இருக்குது. அண்ட் வரவங்க வந்து லைக் வித்தவுட் சாக்லேட் சிரப் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் பெட்டர் தென் யூஸிங் சாக்லேட் சிரப். ஃபஸ்ட் ட்ரை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டு காரம் சாப்பிடாமல் போகக்கூடாது. எப்பயும் பிடிக்கும்ல எனக்கு. அதாவது நீங்கள் ரெகுலராக சேனல் பார்க்க தான் தெரிஞ்சிருக்கோம். மாங்காய் பீஸு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நைட் டின்னர். போகிற வழியில் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து டின்னர் சாப்பிட்லாம். அப்படியே வாங்க. காய்ஸ், இப்போ என்ன இருக்கோம் பார்த்தீங்கன்னா கடைசியாக கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தலைப்பா காட்டி வந்திருக்கோம். இப்போ ஃபேமிலிலாம் உள்ளே போயிட்டாங்க. நம்மளும் போய் கலந்துக்கலாம். இங்கேயோட ஃபீஸ்ட்டு வேறு லெவலாக இருக்க போது வாங்க. காய்ஸ், ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம். ஆவி பறக்க வருதுல்ல. போன்லெஸ் மட்டன் தான் அது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஓகே, ரைட்டா என் மூஞ்சை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. செம்ம டயர்டாக இருப்பேன். மார்னிங்லேருந்து அப்படியே ரவுண்டிங் கடைசியாக கிறிஸ்மஸ் ஈவை வந்து இப்படி முடிக்க போகிறேன். பிரியாணி சாப்பிட்டு செம்மையாக இருக்குது. மட்டனு பயங்கரமாக குக் ஆகிருக்கு. பாக்கா. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்து சீரக சம்பா ரைஸ் தாங்க. ஸோ சூப்பராக இருக்குது.
ஆக்சுவலி ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு 65 பிரியாணி வாங்கியிருக்கோம். சிக்கன் பிரியாணிக்கு வந்து ரெண்டுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அது குஸ்கா தூக்கி அதில் போட்டு சிக்கன் 65 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பீஸ். ஸ்பாஞ்சியாக டேஸ்ட்டாக மேலே இருக்கிற கிறிஸ்பியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி. வெல் குக்டு பிரியாணி, 10 out of 10, சூப்பர். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்பிக்யூ. ஆஹா, பீஸை பார்க்கும்போதே நாக்கு ஊறுது. இதில் எடுத்து ஒரு டிப்பு, அதில் ஒரு டப்பு, இந்த ஒரு குப்பு. இது செம்மையாக இருக்குங்க. இந்த ஃபீஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே வெளியே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், செம்மையாக சாப்பிட்டோம். இது கிறிஸ்மஸோட ஃபீஸ்ட் செம்மையாக ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ டேரெக்டாக வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மோர் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். எப்படி சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ட்ரைவ் சேஃப் அண்ட் லீவ் சேஃப். பாய்.